உலக காரிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய தலை சிறந்த ஒரு சிறந்த பேச்சாளர் மட்டுமல்ல, சிறந்த காரியும் கூட, நல்ல ஆண்மைக்கு சொந்தக்காரரான கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் காரி ஜே.ஏ. நைனா முகமது பாக்கி ஹஜ்ரத் அவர்கள் இப்பொழுது நமக்கு முன்னால் உரையாற்றுவார்கள். சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ் சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ் توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا وكونوا مع الصادقين. وقال رسول الله صلى الله عليه وسلم: اذكروا محاسن موتاكم. رواه ابن ماجه. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. பெருகி வரும் கருணையினால் பேருலகை காத்து வரும் பேர அருளாளன் எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே கோடான கோடி புகழ் அனைத்தும். வையகம் வழி நடக்க வல்ல அல்லாஹுவின் பாதனை தன்னடையாக்கி சென்ற தஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழியை அசராது பின்பற்றிய அருமை சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், சித்திகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கே குழுமிருக்கக்கூடிய நம்மவர்கள் அத்துணை பேரின் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. நேற்றைய மாலை பொழுதிலிருந்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக மாநாடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாநாட்டை தனது தனிப்பெரும் கிருபையை கொண்டு கபூல் செய்வானாக. இதில் பரிமாறக்கூடிய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக சிறந்ததாக நாம் பின்பற்றி வாழ்வதற்கு தகுதியான கருத்துக்களாக சிந்தனைகளாக ஆக்கி அருள்வானாக. இம்மாநாட்டிற்காக வேண்டி வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக மிகுந்த பயனை தந்துள்வானாக. நாம் வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஓதி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்துள்வானாக. பாக்கியங்களில் சிறந்த பாக்கியமான திரு காபாவை சந்தித்து ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திரு ரௌதா ஷரீஃபை சந்தித்து ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நம்முடைய ஜீவியத்திலேயே தந்துள்வானாக. அன்புக்குரியவர்களே, இந்த ஆன்மீக மாநாட்டை மிக சிறப்பான முறையிலே கடந்த ஒரு மாத காலமாக இதற்காக வேண்டி ஏற்பாடு செய்து இன்றைக்கு மிக சிறப்பாக தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஷேகுனா மௌலானா
அப்துல் மாலிக் ரஷாதி ஹதரத் அவர்களுக்கும் அவருடைய முஹிப்பீன்களான முரீதீன்களான அத்தனை பேருக்கும் ஜமாத்தினர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, இந்த அடியனுக்கு வழங்கப்பட்ட தலைப்பு நாம் கண்ட சூஃபியாக்கள். சமகாலத்திலே பார்க்கிறோம். நாம் முந்தைய காலத்திற்கு போக தேவையில்லை. சமகாலத்திலே நாம் கண்ட சூஃபியாக்களை நாம் பார்க்கின்ற பொழுது அதிலே நம்மிடத்திலே முதலாவதாக நம்முடைய சிந்தனைக்கு வரக்கூடியவர்கள் தென்னகத்தின் ஜோதி அல்லாமா ஆரணி பாவா ஹசரத் அவர்கள்தான். அன்னவர்கள் சீர்காழி மேலைச்சாலை என்ற ஒரு ஊரிலே முஹம்மது ஜமாலுத்தீன் ஜைனப் பீவிக்கு அத்தகைய தம்பதிகளுக்கு 1912 இந்த உலகத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வம்சத்திலே பிறந்தார்கள். ஆக ஆரணி பாவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அகில பைத்தாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக, அவர்களுடைய வம்சத்திலே இடம்பெறக்கூடியவர்களாக அல்லாமா ஆரணி பாவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திகழ்கிறார்கள். அவருடைய பூர்வீகம் என்னமோ கரூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஜமீனாத்தூராக இருக்கலாம். ஆனால் அவருடைய தகப்பனார் இமாமாக இருந்த காரணத்தினால் சீர்காழி அருகிலே மேலைச்சாலை என்ற சிற்றூரிலே அவர்கள் இமாமத்து பணி புரிகின்ற பொழுது அப்பொழுதுதான் பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அங்கே பிரசவிக்கிறார்கள், அவர்களை பெற்றெடுக்கிறார்கள். ஆரணி பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆரம்ப காலத்திலே உலக கல்வியே அந்த மேலைச்சாலை ஊரிலேயே கற்கிறார்கள். பிறகு ஆலிமுடைய கல்வியை லால்பேட்டையிலே அமைந்திருக்கக்கூடிய மன்பஉல் அன்வார் என்ற அரபிக் கல்லூரியிலே 3 ஆண்டுகள் 3 ஜும்ராக்கள் அங்கே ஓதுகிறார்கள். அடுத்ததாக வேலூர் அல் பாக்கியாத்து சாலிஹாத்திலே 4 ஜும்ராவுக்களை நிறைவு செய்து ஆலிம் சினதை 1936 பெறுகிறார்கள். பட்டம் பெறக்கூடிய நாளிலே ஆரணியில் இருந்து நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் முதல்வரிடத்திலே போய் கேட்கிறார்கள், இந்த பட்டம் பெறக்கூடிய மாணவர்களிலே ஒருவரே எங்கள் ஊருக்கு இமாமாக கொடுங்கள். இப்போ முதல்வர்கள் மாணவர்களை பார்க்கிறார்கள். ஆரணி பாவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மாத்திரம் தலையிலே தலப்பா கட்டி இருக்கிறார்கள். அவர்களை அழைத்து, நீங்கள் ஆரணிக்கு இமாமாக போகிறீங்களான்னு கேட்குறாங்க. சரி என்று சொல்லிவிட்டார்கள். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம், பட்ட நாளே அவர்களுக்கு பணி கிடைக்கிறது. சரி என்கிறார்கள். இப்போ நிர்வாகிகள் சொல்கிறாங்க, நாங்கள் இவரை அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு. சம்பளம் எவ்வளவு? ஆரணி பாவா ரஹ்மத்துல்லாஹி அவர்களே தன்னுடைய வாயிலே சொல்வார்கள், ஆரணியிலே எனக்கு முதல் சம்பளமாக 150 ரூபா கொடுத்தாங்க, சைபரை தள்ளி அப்படிம்பாங்க. சைபரை தள்ளினா வெறும் 15 ரூபா. ஆரணி பாவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது முதல் இமாமத் சம்பளமாக வெறும் 15 ரூபாயை பெற்றுக்கொண்டு அந்த பகுதியிலேயே அந்த பள்ளிவாசல்லையே தொடர்ந்து 40 ஆண்டுகள் இமாமாக பணி செய்கிறார்கள். அல்லாஹு அக்பர். ஒரு இமாம் ஒரு இடத்துல 5 வருஷம் இருப்பது அதிசயம், 10 வருஷம் இருப்பது அதிசயம். ஏதாவது ஒன்று சொல்லி கிளப்பி விட்டு விடுவார்கள். ஆனால் ஆரணி பாவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஆரணி பள்ளிவாசல்லே தொடர்ந்து 40 வருடமாக இமாமத்து செய்கிறார்கள் என்று சொன்னால் இதைவிட ஒரு பெரிய கராமாத்து வேணுமா? பிறகு ஓய்வு பெற்று அங்கேயே 10 வருடங்கள் ஆன்மீக பணியிலே ஈடுபடுகிறார்கள். 10 வருடங்கள் மொத்தமாக ஆரணியிலே 50 ஆண்டுகள் தன்னுடைய காலத்தை கழித்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆரணி பாவா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழுகின்ற பொழுது நிறைய ஆன்மீக சேவைகளை செய்து ஆன்மீகவாதிகளை, அல்லாஹ்வுடைய அச்சத்திலே இருப்பவர்களை 1000 உள்ளங்களை திருத்தியவர்களாக, அல்லாஹ்வுடைய அச்சத்தை
கொண்டவர்களாக இந்த உலகத்தில் உருவாக்கி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் ஓய்வு நேரத்திலே கிதாபுகளை எழுதுவார்கள். அவர்கள் ஓய்வு நேரத்திலே ஓய்வாக இருக்க மாட்டார்கள், கிதாபுகளை எழுதி கொண்டே இருப்பார்கள். 1986 சேலம் வருகிறார்கள். அவருடைய மூத்த மகனுடைய இல்லத்திற்கு வருகிறார்கள். சேலம் 13 ஆண்டுகள் இந்த சூரமங்கலத்திலே தன்னுடைய ஜீவியத்தை ஆர்னி பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கழித்தார்கள். நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். பெரிய பள்ளிவாசலுக்கு ஆர்னி பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 11:30 மணிக்கெல்லாம் வந்து விடுவார்கள். அங்கே வந்து கிதாபுகளை எழுதி கொண்டே இருப்பார்கள். உருதுவிலிருந்து தமிழிலே அதை மொழியாக்கம் செய்வார்கள், மொழிபெயர்ப்பு செய்வார்கள். இப்படி எழுதி தன்னுடைய பையிலே நிறைய நோட்டு வைத்திருப்பார்கள். அந்த நோட்டை எங்கள் உஸ்தாமார்களிடத்தில் ஒப்படைத்துவார்கள். இதை கொஞ்சம் பாருங்கள், பழைய தமிழாக இருக்கும், கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னு. பார்த்தா எந்த தவறு இருக்காது, மிக அற்புதமாக மொழிபெயர்த்திருப்பார்கள். கிட்டத்தட்ட உருதுவிலிருந்து தமிழிலே 25 நூல்களை ஆர்னி பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சமூகத்திற்கு கொடையாக விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த நூல்களை எல்லாம் நீங்கள் வாங்கி அதை உள்வாங்கி வாழ்க்கையிலே கொண்டு வந்தால் மேலும் மேலும் உங்களிடத்திலே ஆன்மீக சுடர்கள் ஒளிரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அது மாத்திரமல்ல, ஆர்னி பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒவ்வொரு நாளும் தனக்கு வரக்கூடிய கடிதங்களுக்கு பதில் எழுதுவார்கள். இன்றைக்கி அந்த கடிதங்களை முரீதீன்கள் ஒரு 500-1000 வச்சுருக்காங்க கடிதம். அவர்கள் எழுதக்கூடிய கடிதங்களுக்கு நிவாரணமாக ஆர்னி பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆயத்துகள், ஹதீஸுகள், முன்னோர்கள் சொன்ன உபதேசங்கள் எல்லாம் அந்த கடிதங்களிலே எழுதி அவர்களுக்கு அனுப்பிவிடுவார்கள். ஆக இப்படி ஒவ்வொரு நாளும் ஆர்னி பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்களுடைய சீர்திருத்தத்தில் இருந்தார்கள். எத்தனையோ குழந்தைகள் சுகப்பிரசவமாவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். ஆர்னி பாபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் ஒரு வளமை, டெலிவரி நேரத்திலே, பிரசவ நேரத்திலே போய் சொன்னால் வெல்லமும் நீரும் ஓதி கொடுப்பார்கள். அதை பிரசவ வழி வருகின்ற நேரத்திலே சாப்பிட்டால் குழந்தை நார்மலாக சுகப்பிரசவமாக பிறந்திருக்கிறது. எத்தனையோ குழந்தைகள் ஆப்ரேஷன் செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தபோதும் இவருடைய வெள்ளத்தை சாப்பிட்ட பிறகு, இவருடைய நீரை சாப்பிட்ட பிறகு சுகப்பிரசவம் ஏற்பட்டிருக்கிறது என்று நாம் சான்றுகளை பார்க்கிறோம். குறிப்பாக இலுப்பூரிலே வாழ்ந்து கொண்டு ரஹ்மத்துல்லா ஹாஜியார் அவர்கள் தன்னுடைய மகளை திருச்சியிலே உள்ள அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலிலே டெலிவரிக்காக சேர்க்கிறார்கள். அங்கே மருத்துவர்கள் சோதித்து பார்க்கிறார்கள், குழந்தை குறுக்கே கிடக்கிறது. ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அவர்களை அழைத்து செல்வதற்காக வேண்டி தயாராகிறார்கள் மருத்துவர்கள். அப்பொழுது ரஹ்மத்துல்லா ஹாஜியார் அவர்களுக்கு ஞாபகம் வந்து விட்டது, பாபா ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் வெல்லமும் நீரும் ஓதி கொடுத்துருக்காங்களே என்று. உடனே அதை எடுத்து வந்து தன்னுடைய மகளுக்கு கொடுக்கிறார்கள். கொடுத்த பிறகு அந்த மகள் சீரான முறையிலே அந்த குழந்தையை நேரான முறையிலே ஆக்கியவர்களாக மாறுகிறார்கள். மருத்துவர்கள் திரும்பவும் சோதித்து பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், குழந்தை இப்பொழுது சீராக இருக்கிறது, நேராக இருக்கிறது, நார்மல் டெலிவரி தான், சுகப்பிரசவம் தான் என்று முடிவை மாற்றி சொல்கிறார்கள் என்று சொன்னால், இப்படி எத்தனை பெண்களுக்கு சுகப்பிரசவத்திற்கு ஆர்னி பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வெள்ளமும் நீரும் காரணமாக இருந்திருக்கு. இன்றைக்கும் நம்முடைய ஷேகுனா அவர்கள் வெள்ளமும் நீரும் ஓதி கொடுக்கிறார்கள். அந்த மாதிரி சூழ்நிலை நம்முடைய குடும்பத்தில் ஏற்பட்டாலும் இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆக ஆர்னி பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழுகின்ற பொழுது எத்தனை சமூக சேவைகளை, அல்லாஹ்வின் சிந்தனைகளை இந்த சமூகத்துக்கு விதைத்தார்கள், இந்த சமூகத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள். எனக்கு 2வது பிள்ளையாக ஆண் குழந்தை பிறக்குது. 40க்கு மாமியார் வீட்டுக்கு போகிறேன். பேர் வைக்கிறதுக்கான இமாமும் வந்துட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் இமாம்கிட்ட, முகமது கமாலுதீன் பேர் வைங்க அப்படின்னு. மாமியார் மாடியிலிருந்து சொல்கிறாங்க, அந்த பேர் வைக்கக்கூடாது, கமாலுதீன் பேர் வைக்கக்கூடாது, பக்கத்து வீடு பிடிக்காது, பக்கத்து வீடு எதிரி,
அவர் பேர்லாம் வைக்கக்கூடாது, வேறு எந்த பேர் வேணாலும் வச்சுக்கிறங்க அப்படின்னு மாமியார் உத்தரவு. அப்போ இமாம்கிட்ட சொன்னேன், முஹம்மதுன்னு பேர் வச்சுருங்க, அப்புறம் பார்த்துக்கலான்ட்டேன். இமாமும் பேர் வச்சுட்டு போயிட்டார். அடுத்த ஒரு 3 மாதத்திலே என் மனைவியையும் குழந்தையும் அழைத்து சேலத்துக்கு வந்து ஆலிம் பாபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களை அசர் நேரத்திலே சந்திக்கிறேன். சந்தித்து குழந்தையுடைய மடியிலே கிடத்திய பொழுது அவர்கள் குழந்தை ஆண் குழந்தையா அப்படின்னு சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி அடைந்து அவர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது நான் சொல்கிறேன், பாபா ஒரு நல்ல பேராக வைங்க அப்படின்னு, உங்கள் வாயிலிருந்து ஒரு நல்ல பேராக வைங்க. ஆலிம் பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த நேரத்திலே பேர் வைக்கிறார்கள், முகம்மது கமாலுதீன் வைங்க, அதில் எல்லாமே இருக்குன்னாங்க. இதான பிரச்சனையே. இப்போ பாபாவே சொல்லிட்டாங்களே, எனக்கு அப்படி கண்ணீர் வந்து விட்டது. மாமியிடத்தில் எதற்காக வேண்டி சண்டை போட்டோமோ அதுக்கு முடிவு வந்துருச்சு. அவங்க வாயாலேயே என் பேரை வைங்க, இதில் எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கு அந்த பேர் தான் வைக்கப்பட்டிருக்கு. ஆக உள்ளத்தை உள்ளத்தோடு அறியக்கூடியவர்கள் ஆலிம் பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்படி நாம் அவர்களுடைய கராமாத்துகளை, அவர்களுடைய அற்புதங்களை, அதிசயங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆலிம் பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1939 நிக்காஹ் செய்து 2 ஆண் குழந்தைகளையும் 4 பெண் குழந்தைகளையும் பெற்றெடுக்கிறார்கள். ஆலிம் பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழுகின்ற பொழுது ஒரு காமிலான ஷேகாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அவருடைய அருமையும் பெருமையும் தெரியாத சில எதிரிகள் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களை தூசுகிறார்கள், அவர்களை திட்டுகிறார்கள். அப்படி அல்ல. நாங்கள் 13 ஆண்டு காலம் ஆலிம் பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கண்கூடாக பார்த்தோம். அவர்கள் கடைசி வரைக்கும் நின்று கொண்டு தான் தொழுதார்கள். அவர்கள் கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலையே வரல. அவர்களுக்கு ஒரு பல்லு கூட விழலை, பற்கல்ல ஒரு பல்லு கூட விடலை. ஆரோக்கியமாக இருந்தார்கள், கடைசி வரைக்கும் நின்று தொழுதார்கள். அவ்வளோ ஒரு ஆரோக்கியத்தை பெற்றிருந்தார்கள். அவர்கள் வஃபாத்தான தேதி 24/8/2000, ஜமாதுல் அவ்வல் பிறை 23, வியாழக்கிழமை மௌத்தானாங்க. வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் அடக்கம் செஞ்சாங்க. இங்கிருந்து ஒரு 10-15 வேன்களிலே பஸ்ஸுகளிலே நாங்கள் ஆரணிக்கு சென்றிருந்தோம். கடைசி காலத்தில் தன்னுடைய சொந்த வீட்டிலே மௌத்தாக வேண்டும் என்று ஒரு 11 மாதங்கள் அங்கே போய் தங்கி அங்கே தான் பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத்தானார்கள். அவர்களுடைய அடக்கம் ஜும்மா தொழுகைக்கு பிறகு மக்கள் வெள்ளமாக அங்கே கூடினார்கள். கயிறு கட்டி தான் தீதார் பார்த்தார்கள். போலீஸ் பாதுகாப்போடு தீதார் பார்த்தார்கள். சுமார் ஒரு 30,000 பேர் அந்த ஜனாசாவிலே கலந்திருப்பார்கள். இடையிலே பார்த்து சென்றவர்கள் வேற, வராத எத்தனையோ மகான்கள் அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தென்னகத்தின் ஜோதியாக ஞானியாக வாழ்ந்தவர்கள் தான் ஆலிம் பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் 32 கலீஃபாக்களை இந்த உலகத்தில் விட்டு சென்றிருக்கிறார்கள். அதிலே ஒரு பிரதானமான கலீஃபா அவர்கள் தான் அப்துல் காதர் பாபாஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் இந்த ஊரிலே வாழ்ந்தவர்கள் தான். அவர்கள் முகமது காசிம் சுலேகா என்ற தம்பதிக்கு 1928 ராசிபுரத்திலே பிறந்திருக்கிறார்கள். 77 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஏர்ஃபோர்ஸிலே கோல்டன் லீடராக பதவி வகித்தவர்கள். பாபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே 1983 வந்து பையத்தாகிறார்கள். அவர்களுடனேயே 27 வருடம் காலம் கழித்தார்கள். 20 வருடங்கள் அவர்களை பார்த்து போய் கொண்டிருந்தார்கள். கடைசி 7 வருடங்கள் பாபாஜி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஆலிம் பாபாவுடைய காலடியிலேயே அல்லும்பகலமாக இருந்து அவருடைய துணைமணிகளை எல்லாம் துவைத்து அவருடைய அந்தரங்க பணிகளை எல்லாம் செய்து அத்தனை பேறுகளையும் சிறப்புகளையும் பெற்ற கலீஃபாவாக பாபாஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் திகழ்கிறார்கள். இடையிலே எனக்கு ஏற்பட்ட ஒரு விபத்து, முழங்கால் உடைந்து விட்டது. நான் தேங்காய் எண்ணெயை பாபாஜி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் கொடுத்து அனுப்பினேன். அவர்கள் ஓதி எனக்கு கொடுத்து விட்டு இதை கட்டை கலட்டி போட சொன்னாங்க. கட்டு போட்டுருக்கு, கட்டை கலட்டி போட சொல்லுங்கள். ஆலிம் பாபா ரஹ்மத்துல்லாஹுடைய பேரர் ஹாஜா பஷீர் பாக்கவி அவர் இப்போது சென்னையிலே பணியில் இருக்கிறார். அவர் தான் போய் ஓதிட்டு வந்து கட்டை கழட்டிட்டார். மருத்துவர் சொல்கிறார், 1 மாதத்துக்கே கட்டை கட்டக்கூடாது, காலை மடக்கக்கூடாது.
3ஆவது நாளே கழட்டி தேங்காய் போட்டாச்சு. தேங்காய் போட்டு ஃபேனில் அப்படியே அந்த காற்றுல வச்சு ஒரே வாரத்தில் புண்ணு காஞ்சிச்சு. அடுத்த வாரம் மலேசியாவுக்கு தராவிக்கு போயிட்டேன். பாபாஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொடுத்த அந்த எண்ணெய் இருக்கிறது, அது மிகப்பெரிய ஒரு மருந்தாக எனக்கு சுகமளித்ததை நான் கண்கூடாக பார்த்தேன் என்று சொன்னால், நாம் வாழும் காலத்திலே அவர்கள் ஒரு சூஃபியாக வாழ்ந்திருக்கிறார்கள். அடுத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், எங்களுடைய நூல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியிலே 20 ஆண்டுகள் பேராசிரியராகவும் முதல்வராகவும் பணியாற்றிய மௌலானா அப்துல் ஷுக்கூர் ஹசரத் கிபிலா அவர்களும் ஒரு வாழும் சூஃபியாக இருந்தார்கள். அவர்கள் 1935 கொடுவாயூரிலே முகமது யூசுப் உம்மு சல்மாவுக்காக வேண்டி பிறந்தார்கள். ஹசரத் அவர்கள் பள்ளப்பட்டியிலே அரபி ஹசரத்திலே ஆரம்பத்திலே படித்து, பிறகு பாக்கியாத்து சாலிஹாத்திலே போய் அங்கே ஓதி 1960 பாக்கவி சனது பெற்று 40 ஆண்டுகள் பேராசிரியராகவும் 2 வருடங்கள் இமாமாகவும் ஹசரத் அவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். மௌலானா அப்துல் ஷுக்கூர் ஹசரத் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மிகவும் பேணுதலானவர்கள். முசாபிர்களை பார்த்தா ஜோப்பை தடவுவாங்க, பணம் இல்லையா மோதினாரை கூப்பிட்டு பணம் வாங்கி கொடுத்துட்டு ரூமுக்கு போகணுன்னு திருப்பி கொடுத்து விட்ருவாங்க. முசாபிர்களை வெறுங்கையோடு ஹஜரத் அவர்கள் அனுப்பவே மாட்டார்கள். அவர்களை யாராவது சந்திக்க வந்தால் அவர்களுக்கு விசேஷமாக விருந்து அளிப்பார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஷேக்கிடம் கேள்வி கேட்பவன் முட்டாள், உஸ்தாதிடம் கேள்வி கேட்காதவன் முட்டாள் என்று ஹஜரத் சொல்லுவாங்க. ஷேக்கில் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. ஷேக்கை என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நம்ம இதாக செய்யணும், பணியணும். ஆனால் உஸ்தாது நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது சந்தேகம் வந்தால் கேட்க வேண்டும் என்று ஷுக்கூர் ஹசரத் அவர்கள் சொல்லுவாங்க. நல்லவர் கெட்டவர் என்பதற்கு ஒரு மேயாரை அளவுகோலை ஷுக்கூர் ஹசரத் சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள், நல்லவர் கெட்டவர் என்று எதை வைத்து நாம் தெரிய வேண்டும் என்று சொன்னால், தொழுகைக்கு யார் விரைவாக செல்கிறாரோ அவரே நல்லவர் என்று சொல்லுவார்கள். அல்லாஹு அக்பர். தொழுகைக்கு யார் விரைவாக வேகமாக போகிறாரோ அவர்தான் முத்தகி, இறையச்சம் உள்ளவர் என்ற ஒரு அளவுகோலை ஷுக்கூர் ஹசரத் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள். பொது சொத்தை வீணாக்கக்கூடியவனுக்கு பைத்தியம் பிடிக்கும் என்று ஷுக்கூர் ஹசரத் அவர்கள் எச்சரிப்பார்கள். ஒரு தடவை மதரசாவிலே உலாவுகின்ற பொழுது தட்டு வீணாகி கிடக்கிறது. அதை பார்த்து சொன்னார்கள், எங்களுடைய ஆலா ஹசரத் அவர்கள் சொல்லுவார்கள், பொது சொத்தை வீணடிப்பவர் பிற்காலத்திலே பைத்தியமாக தீர்வார் என்று சொல்வார்கள். ஆகவே பொது சொத்தை வீணாக்கக்கூடாது என்ற அல்லாமா அப்துல் ஷுக்கூர் ஹசரத் அவர்கள் அடிக்கடி இந்த உபதேசத்தை மாணவர்களுக்கு சொல்வார்கள். அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால், நம்முடைய ஊரிலே வாழ்ந்த தாஹிர் ஷரீப் மாடி பாபா ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள், இந்த ஊரிலே 4வது தர்மநகரிலே EMS ஃபாரூக் ஹாஜியாருடைய வீட்டிலே மாடியிலே ஒரு பெரியார் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய பெயர் தாஹிர் ஷரீப். அவர்கள் ரஹ்மான் ஷரீப் நூர் நிசா என்ற தம்பதிக்கு 1921 ராசிபுரத்திலே பிறந்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய உருது கல்லூரியிலே, உருது ஸ்கூலிலே ஆசிரியராக அரசு வேலையிலே பணிபுரிந்தார்கள். 1987 மூசா ஹஜ் சர்வீஸின் மூலமாக உலகமெல்லாம் ஜியாரத்து போனார்கள் தாஹிர் ஷரீப் பாபா அவர்கள். அப்படி சென்று மக்காவிலே உம்ரா செய்துவிட்டு மதினாவிலே ஜியார் செய்துவிட்டு ஜன்னத்துல் பக்கியுடைய மண்ணை ஒரு 3 கலை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பாவா. ஜன்னத்துல் பக்கி கபர்ஸ்தான் மண்ணை 3 கலை அளவுக்கு ஒரு பொட்டலமாக எடுத்து வந்துட்டாங்க. எடுத்து அதில் எழுதி வச்சுருந்தாங்க, என்னுடைய கபரில் இந்த மண்ணை போட்டு அடக்க வேண்டும் என்று. அது நடந்தது. தாஹிர் ஷரீப் பாபா அவர்கள் 27/11/2015 அவர்கள் சஃபர் 14 வஃபாத்தானார்கள். அவர்களுடைய வசியத்தின்படி ஜன்னத்துல் பக்கியுடைய அந்த கபிஸ்தான் மண்ணை அவருடைய கபருக்குள்ளே தூவி அவர்களை நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவர்களும் வாழுகின்ற பொழுது மிகப்பெரிய சூஃபியாக வாழ்ந்தார்கள். அந்த மாடி அறையில் ஒரு 20 வருஷம் வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் அவங்க ஃபேனே போட்டுக்கல. எத்தனையோ பேர் ஃபேன் கொண்டு வந்து கொடுத்தாங்க, வேணாம் அல்லாஹ்வுடைய ஃபேன் போதுன்ட்டாங்க. 20 ஆண்டுகள் ஃபேன் இல்லாமல் யாராவது வாழ முடியுமா? 20 நொடிய சொல்லுங்கள், வந்தவுடனே நம்ம போடுறது ஃபேனை தான். ஆனால் மாடி பாபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நீண்ட காலம் அந்த அறையிலே எந்தவித மின் விசிறி இல்லாமல் வரக்கூடியவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டு நோயாளிகளுடைய பிணிகளை நீக்கி கொண்டு, அவங்க யார்கிட்டையும் ஹதியா வாங்க மாட்டாங்க. அவங்க போனால் அவங்க ஹதியா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அரசு வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆன ஓய்வு பெற்றவங்க. கித்தாபுகளில் பூரா ஹதியா வச்சுருப்பாங்க, பணமாக வச்சுருப்பாங்க. என்னிடத்தில் ஒரு நாள் குர்ஆன்
குர்ஆனின் குரல் என்ற ஒரு பத்திரிகையை எடுத்து கொடுத்தாங்க. இதில் நல்ல செய்தி வருது, அதில் இதை போய் படிங்க அப்படின்னு சொல்லி அப்படி கொடுக்கும்போதே நல்லா உதறி தான் கொடுத்தாங்க. நான் வீட்டில் போய் பார்க்குறேன், உள்ள 1000 ரூபா இருக்குது. உடனே கொண்டாந்து நான் கொடுத்தேன், பாவா உள்ள 1000 ரூபா இருந்துச்சு. நான் உதறி தானே கொடுத்தேன், அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு தான் சொல்கிறாங்க. ஆக அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நாம் பார்க்கின்ற நிறைய சூஃபிகளை பார்க்குறோம். அவங்களெல்லாம் சொல்வதற்கு நேரமில்லை. இன்னொரு சந்தர்ப்பம் இருந்தால் நான் சொல்கிறேன். இன்னும் ஒரே ஒரு சூஃபியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த ஊரிலே ஒரு மிகப்பெரிய சூஃபி வாழ்ந்திருக்கிறார், ஓபி அப்துல் காதர் ஹாஜியார் அவர்கள் பக்கீர் மஸ்தான் ஜுலேஹா பீவிக்கு 1925 இளையாங்குடியிலே பிறந்து இங்கே சேலத்துக்கு 1964 வந்தார்கள். கிட்டத்தட்ட 42 வருடம் இந்த சேலம் பகுதியிலே, சூரமங்கலம் பகுதியிலே ஒரு சூஃபியாக வாழ்ந்தவர்கள் ஓபி ஹாஜியார் அவர்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பிரதான ரசிகர். அவருடைய புத்தகங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து இந்த வரியை 10 தடவை படிங்க, அந்த வரியை ஒரு 10 தடவை படிங்க என்று அண்டர்லைன் பண்ணி படிக்க சொல்லுவார்கள் ஓபி ஹாஜியார் அவர்கள். அவருடைய மூத்த மகனார் சொல்கிறார், ஹாஜி சிராஜுதீன் சொல்கிறார், என்னுடைய தகப்பனார் எனக்கு உடம்பு சரியில்லை என்று கேள்விப்பட்டு என்னை பார்க்க வந்து சொன்னார், சிராஜே ஜக்காத்தை ஒழுங்காக கணக்கு பார்த்தியா, ஏன் உனக்கு நோய் வருது? ஜக்காத்தை ஒழுங்காக கணக்கு பார்த்து கொடுத்தா நோய் வராது, அதான் இன்சூரன்ஸு, வேறு இன்சூரன்ஸு கிடையாது என்று என்னுடைய தகப்பனார் சொன்னார். என்னுடைய தகப்பனாரை போன்று யாருக்கும் தகப்பனார் அமைய முடியாது என்று அவர்கள் இன்று வரைக்கும் புகழ்கிறார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு சூஃபியாக வாழ்ந்தவர்கள் வாப்பா ஓபி அப்துல் காதர் ஹாஜியார் அவர்கள் 29/1/2011 ரபீல் அவ்வல் பிறை 5 இந்த உலகத்தை விட்டு தனது 88வது வயதிலே நீண்ட காலம் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கண்ட சூஃபிகளிலிருந்து நாம் அனுபவித்த, நாம் கற்றுக்கொண்ட பாடங்களையும் படிப்பினைகளையும் காலம் முழுவதும் நாம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. இத்தகைய சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் ஹஸரத் கிப்லா அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வாஹிர் தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பயிற்சி இப்பொழுது நடக்க இருக்கிறது. இதில் பையத்துவா மட்டுமல்ல, எல்லாருமே இதில் செய்யலாம். அதாவது அல்லாஹ் அல்லாஹ் என்பதாக நாம் வாய் விட்டு சொல்வதென்று ஒன்று இருக்குது. அடுத்தது உள்ளத்தால் மூச்சை இழுத்து அல்லாஹ் அல்லாஹ் என்பதாக வெளியே சொல்லாமல் செய்வதுன்னு ஒன்று. இந்த இரண்டையும் சேர்த்து 11:30 மணி வரைக்கும் கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வோடு நாம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒவ்வொருத்தரும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இப்பொழுது இப்போ எல்லோரும் கிப்லாவை முன்னோக்கி உட்காந்துக்கோங்க. உட்காந்து எல்லாம் செய்ய அப்படி சொல்லியாது அல்லாஹ் 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 என்பதாக ஒரு அரை மணி நேரம். அதுக்கு முன்னாடி 11:30 வரைக்கும் உள்ளத்தால் அப்படியே அது திக்ரே கல்வின்னு சொல்லுவாங்க. கல்பாலேயே செய்கிறது, மூச்சை இழுத்து விடுறது. மூச்சை அல்லாஹ் சொல்வது மேலே இருக்கணும், இல்லைல்லா சொல்வது கீழே எடுத்துடணும். அல்லாஹ் மேலே அல்லான்னு மேலே இருக்கணும், கீழே இருக்கணும். இப்படி செய்ய வேண்டிய ஒரு அமல். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் செய்யலாங்களா? எல்லோரும் முன்னோக்கி உட்காந்து அந்த அமைப்பை செய்யுங்க இன்ஷா அல்லாஹ்.